என்னன்னா எம்ப்ளாயி எம்ப்ளாயி எவாலுவேஷன் அது 1ஆம் தேதி ஆனால் அப்டேட் ஆகிக்கும். ஆனால் அவங்க டார்கெட் சப்மிட் இந்த ஆப்லன்றாங்க. ஆனால் நம்ம வரதே அது 1ஆம் தேதி. முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ளாயி எவாலுவேஷன் வந்து சிஸ்டமில் பார்த்து பார்த்து போட்டு விட்ருங்க. அதில் அப்பப்போ அப்டேட் ஆகாது. அது என்னன்னு தெரியல. ஆனால் சர்வர் வரும்போது நம்ம பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் எம்ப்ளாயி எவாலுவேஷனில் போயிட்டு இதில் மேக்ஸிமம் வந்து மூணு கஸ்டமர் அட்டெண்டருக்கு மட்டும்தான் நாம் வந்து இது போட முடியும். என்னது ஃபுல் மார்க் தர முடியும். இது எல்லாருக்குமே நாம் வந்து மினிமம் வேல்யூ தான். அதாவது 90% கொடுத்துட்டு இதில் வந்து அன்கிளீன், அதாவது சாப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆப்ஷன்ஸாக கொடுத்துருவாங்க. இதில் அவங்க உள்ளே வச்சிருக்காங்க எல்லாமே. நம்ம கம்ப்ளீட் ட்ரெஸ் எல்லாருமே கம்பல்சரி யூனிஃபார்மில் இருக்கிறத அப்டேட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து டேங்க் சொல்லுவாங்க. மூணாவது வந்து பம்பாண்ட நிற்கணும் அப்படின்னு சொல்லி டியூ ஆண்டு எல்லா டைமும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அது தரணும். அப்புறம் லாயாலிட்டி பாயிண்ட்ஸு, எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் பாயிண்ட் பற்றி தெரியுமான்னு வரும். அதாவது சேப்பில் வர்றது எல்லாமே வரும். ஜீரோ காட்டுறீங்களான்னு சொல்லி கேட்கும், அதில் ஆல்வேஸ் கொடுங்க. பிரிண்டட் பில்லு கேட்கும், அதுக்கும் ஆல்வேஸ் கொடுங்க. சேஞ்ச் அப்படி உங்களுக்கு எதனா வரல அப்படின்னா இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்க பெருசாக. இதில் அப்படியே இருக்கும். சேஞ்ச் ரெடியாக வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும், ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வந்துடும். 900 மார்க்ஸு மேக்ஸிமம் இப்படின்னு காட்டும். இதில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அப்படி தான் காட்டும். அடுத்த கஸ்டமர் அட்டெண்டர் வந்து வெயிட்டில் நீங்கள் வந்து அதே மாதிரி தான் கம்ப்ளீட் க்ளீன் ட்ரெஸ்ஸு, அதில் அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும். எல்லா டைம் நிற்கலான்னு கேட்டால் எஸ்ஸு. அதில் வந்து எஸ்ஆர் நோன்னு கேட்கும். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆப்ஷன்ஸை வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ஆல்வேஸ்ன்னு கொடுங்க. நான் இந்த கஸ்டமர் அட்டெண்டர் ஏற்கனவே 4-5 முறை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு நல்லா தெரியும். 3% அது 3 கஸ்டமர் அட்டெண்டருக்கு மேலே போகாது. நான் அதையும் பார்த்துட்டேன். நீங்கள் எத்தனை கஸ்டமர் இப்போ 10 பேருக்கு ஆனால் 10 பேரில் 3 பேருக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கொடுக்கலாம். அதாவது ஃபுல்லாக மார்க் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 90% தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க சிஸ்டமே அப்படி தான் அப்டேட் பண்ணிடுறாங்க. முன்னே வந்து கஸ்டமர் அட்டெண்டர் ஃபுல் ஃப்ளெஜாக கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே 100%. 5 நிமிஷம் கஸ்டமர் அட்டெண்டர் தான், ஈஸி முடிச்சிடலாம். நம்ம அவங்க வந்து ஜஸ்ட் ட்ரெயின் சொல்லி ஒரு இது வச்சுருக்காங்க. இது நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வேணா காட்டுறோம் பாருங்க. 100% கொடுத்தா அக்செப்ட் பண்ணாது, எரர் மெசேஜ் காட்டும். எப்பவுமே நெட்டு மட்டும் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெட்டு ஸ்பீடாக இல்லைன்னா உங்களுக்கு அதாவது அந்த பேஜ் லோடிங் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் பாருங்கள் 3 பேருக்கு கொடுத்துருக்கேன். அதாவது 4 பேருக்கு 100 கஸ்டமர். நீங்கள் போய் நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ப்ராக்ரஸ்னு இருக்கும் பாருங்கள். நாட் மோர் தென் 3 எம்ப்ளாயிஸ் கேன் பி ஹேவ் 100% ஸ்கோர்னு காட்டும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ட்ரெயின் இருந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு போயிட்டு கீப் ரெடி சேஞ்சஸ் சம் டைம் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கம்ப்ளீட் இதில் நம்ம சப்மிட்ன்ற வார்த்தையே இருக்காது. ஒன்லி ப்ராசஸ்ஸு ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் கஸ்டமரு, அதாவது எம்ப்ளாயி எவாலுவேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம ஈஸியாக அப்புறம் லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் எம்ப்ளாயி எவாலுவேஷனில் எதனா பெண்டிங் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம அங்கே போனால் கூட இங்கே கிளிக் பண்ணால் சரி வந்துடும். பாருங்க இங்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு அவங்க ஆக்சுவல் ஸ்டார்ட் டேட்டே வந்து 1ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க, ஜூன் 1 தான் கொடுக்குறாங்க. அது என்ன சிஸ்டம் தெரியல, ஆனால் இப்போதைக்கு இப்படி தான் வருது.